ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒன்று. காலையில் எழுந்து பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷில் ஆரம்பித்து நைட்டு தூங்கும்போது போடுற கொசுவத்தி வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த பிளாஸ்டிக் நமக்கு ஒரு வரமா இல்லை சாபமா? நாம் அனுபவிக்கிற இந்த சின்ன சின்ன சௌகரியங்கள் நம்ம பூமிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எபிசோடில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை பற்றியும் அதுக்கு ஒரு அருமையான மாற்றாக இருக்கிற பிபி ஓவன் சாக்ஸ் பற்றியும் நம்ம விரிவாக பேச போகிறோம். நாம் ஒரு டீ குடிக்கிற பிளாஸ்டிக் கப்போ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரோ பயன்படுத்த எடுத்துக்கிற நேரம் வெறும் 5 நிமிஷம்தான். ஆனால் அந்த பொருளை பூமி அழிச்சு முடிக்க 500 வருஷம் வரைக்கும் எடுத்துக்குது. யோசிச்சு பாருங்க, நாம் இன்னைக்கு போடுற ஒரு குப்பை நம்மளோட கொள்ளு பேர பிள்ளைகள் காலத்திலையும் இந்த பூமியில் அப்படியே இருக்கும். உணவு சங்கிலி பாதிப்பு. இப்போ பிளாஸ்டிக் நுண்துகள்கள் மழை நீர்லையும் நாம் குடிக்கிற பால்லையும் கூட கலந்துருச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கடலில் இருக்கிற மீன்கள் பிளாஸ்டிக் சாப்பிடுது. அந்த மீனை நாம் சாப்பிடும்போது இது நமக்கு கேன்சர் மாதிரியான பல நோய்களை கொண்டு வருது. கால்நடைகள் பாதிப்பு. ரோட்டில் கிடக்கிற பிளாஸ்டிக் கவரை ஆடு மாடெல்லாம் சாப்பிடுது. இது அதோட வயிற்றுல போய் அப்படியே தங்கி செரிமானம் ஆகாமல் அந்த உயிரினங்கள் துடிதுடிச்சு இறந்து போகுது. அடுத்து மழைநீர் சேகரிப்பு. பிளாஸ்டிக் தாள்கள் மண்ணில் ஒரு படலமாக படிஞ்சிருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி பூமிக்கு அடியில் போக முடியலை. இதனால நிலத்தடி நீர் மட்டும் வேகமாக குறையுது. சரி, இப்போ பிளாஸ்டிக் வேணும்னு சொல்கிறோம். ஆனால் 50 கிலோ அரிசியோ இல்லை சிமெண்ட்டையோ பேக் பண்ண ஒரு பலமான பை வேணுமே. அங்கே தான் பிபி ஓவன் சாக்ஸ், அதாவது நெய்த பைகள் ஒரு தீர்வாக வருது. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்ட்ரென்த். சாதாரண பிளாஸ்டிக் மாதிரி இது உடனே கிளியாது. இது பாலிப்ரப்ளின் இலைகளை துணி மாதிரி நெஞ்சு செய்யப்படுது. அதனால இதில் அதிக எடையை தாங்க முடியும். மீண்டும் மீண்டும் இதை பயன்படுத்தலாம். ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவர் அழுக்கானா நாம் தூக்கி போடுவோம். ஆனால் இந்த பிபி ஓவன் சாக் இந்த பேக் நாம் துவைச்சு மறுபடியும் பயன்படுத்தலாம். ஒரு பையை வருஷக்கணக்கில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுசுழற்சி. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 100% மறுசுழற்சி செய்யக்கூடியது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது பயனற்று போனால் இதை உருக்கி மறுபடியும் புது பொருளாக மாற்ற முடியும். பொருளாதாரம். இது துணி பைகளை விட விலை குறைவானது. அதே சமயம் பிளாஸ்டிக் கவர்களை விட நீண்ட காலம் உழைக்கக்கூடியது. நண்பர்களே, மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இனிமேல் நீங்கள் கடைக்கு மளிகை சாமானோ இல்லை அரிசியோ வாங்க போனால் பிளாஸ்டிக் கவர்களை தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பாலிப்ரப்ளின் ஓவன் சாக் பைகளை எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன பை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய வியாபாரிகள் கூட சூழலுக்கு கேடு விளைவிக்காத இந்த பைகளை அதிகமாக பயன்படுத்த முன் வராங்க. சுற்றுச்சூழலை காக்கிறதுங்கிறது ஏதோ அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் மாசுபாட்டை பற்றியும் பாலிப்ரப்ளின் ஓவன் சாக்ஸோட நன்மைகளை பற்றியும் ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த பூமியை நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாலிப்ரப்ளின் ஓவன் சாக்கை பற்றி அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்ப்போம்.